கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே இருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, அந்த ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய தண்ணீரினால் நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது இதை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேயிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால், அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கானா ஒரு கல்யாண வீட்டுக்கு சென்ற தேவன் அங்கு திராட்சரசம் குறைபட்ட போது வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தம்முடைய வல்லமையை, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது குறைவுகள் காணப்படுகிறதா? இல்லை என்றால் தேவையோடு இருக்கிறீர்களா? நம் தேவனாகிய கர்த்தரிடம் சொல்லுங்கள். நிச்சயம் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி உங்கள் தேவைகளை சந்தித்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.